வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த இடத்துலேருந்து நான் கிட்டத்தட்ட 25,000க்கு நம்ம டெக்கார் நெட்டிப்பட்டம். இது கேரளாலேருந்து. இதுவுமே சென்னையில் ஈசிஆரில் இருக்கிற ஸ்டோர் முடிஞ்சிடுச்சு. கார்னர் யூனிட்ஸ் இருக்கு, அது டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச்சோட இருக்குல்ல. இந்த மாதிரி ஹோம் குட்ஸ்ல வாங்கினது. ஆக்சுவலி வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற டெக்கார்ஸ், அதோட டீட்டெயில்ஸ், எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த ரிக்வெஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ டீட்டெயிலாக நம்ம என்னென்ன டெக்கார்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபாயர் ஏரியா. வீட்டிலேருந்து என்டர் ஆனோடனே இதுதான் வந்து வியூ. இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐ கேச்சிங்காக இருக்கிறது இந்த விநாயகர் ஸ்டாச்சு. இது வந்து நியூ ஜெர்சியில் இருக்கிற பூதலா எம்போரியம். பூதலா எம்போரியம் பற்றி வீடியோ நான் ஏற்கனவே இந்த சேனலில் போட்டிருக்கேன். அவங்களோட கலெக்ஷன்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அங்கே தான் வந்து இந்த விநாயகர் சிலையை வந்து வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $150, $130 to $150 என்னமோ இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் அந்த ரேஞ்சில் வாங்கினது தான். இந்த 2 ஹேங்கிங் விளக்கு இருக்குல்ல, இதுவுமே வந்து பூதலா எம்போரியம்லேருந்து வாங்கினது தான். இந்த ஹூக்ஸ் வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. அண்ட் இந்த பேக்ட்ராப்புக்கு வந்து நாங்கள் லைட்ஸுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா லைட்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் எலிகெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ப்ராப்பரான ப்ளக் பாயிண்ட் வந்து எங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி லைட்ஸ் போகலான்னா அதுவும் வந்து எங்களுக்கு செட் ஆகலை. சின்ன சின்ன பேட்ரிஸ் இருக்கிற மாதிரி தான் லைட்ஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் தீமை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே ஒரு க்ரீனரி தீமில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீவ்ஸ் வந்து பண்ணோம். இந்த லீவ்ஸ் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது. அண்ட் இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ், இது வந்து ஒரு லாவெண்டர் வேஸ் மாதிரி வால்மார்ட்டில் வாங்கினது. ஐ திங்க் அரௌண்ட் $10 இருக்கும். நான் $8 $10 இந்த லாவெண்டர் இந்த வேஸ். அண்ட் இந்த ஒரு க்ரீன் வேஸுமே வந்துட்டு வால்மார்ட்லேருந்து வாங்கினது, கிட்டத்தட்ட $10. ஸோ இதுதான் எங்களோட என்ட்ரி செட்டப்போட டீட்டெயில்ஸ். அண்ட் இது வந்து நம்ம ஊர்லேயே நிறைய கிடைக்கும். நிறைய இந்த விண்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறப்பவே நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இது வீடு ஷிஃப்ட் பண்ண டைமில் வாங்கினதுனால இதுவுமே பூதலா எம்போரியமில் தான் வாங்கினது. இது லைக் $14-15. ஆனால் நம்ம ஊரில் வந்து ரொம்ப சீப். நான் இதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு $150 என்னமோ வாங்கினேன். ஸோ நம்ம ஊரில் வந்து சென்னையில் இது வந்து நல்ல சீப்பாக கிடைக்குது. அப்படியே கொஞ்சம் அண்ட் அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்கிட்ட நாங்கள் யூஎஸ் வந்து புதுசில் வாங்கின ஒரு பீஸ். இது வந்து நான் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் வாங்கினது. ஸோ இது ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. அது கொஞ்சம் எலிகெண்டாக இருக்கிறதுனால நாங்கள் இதை இங்கே செட் பண்ணியிருக்கோம். இந்த வால் ஹேங்கிங் பீஸ் வந்து நான் சென்னையிலேருந்து வாங்கினது. இது வந்து ஒரு கீ ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார் கீஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து சென்னையில் ஈசிஆரில் பனையூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த இடத்துலேருந்து நான் கிட்டத்தட்ட 25,000க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அந்த ஷாப்பில் இருக்கிற ஐட்டம்ஸோட கலெக்ஷன்ஸையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இம்மீடியட்டாக இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் அந்த வீடியோவையும் போடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து சென்னையிலேருந்து வாங்கினது. புத்தா ஸ்டாச்சு வந்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து நியூ ஜெர்சியில் இருக்கிற பூதலா எம்போரியத்துலேருந்து வாங்கினது. கிட்டத்தட்ட $50 அந்த ரேஞ்சில் வாங்கினது. அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஐக்கியாலேருந்து வாங்கினது. 2 ஃப்ளவர்ஸ் வந்து இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இது வந்து ஐக்கியாலேருந்து வாங்கினது. அண்ட் இந்த எல்லோ கலர் வேஸ், அது ஒரு ட்ரீ மாதிரி ஒரு ஃப்ளாரல் வேஸ். இது வால்மார்ட்டில் வாங்கினது. இது நான் இங்கே 3 பீஸ் வச்சுருக்கேன். இந்த எல்லோ ஃப்ளாரல் இது வந்து 3 பீஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொரு பீஸுமே லைக் ஒரு $10 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செட்டப். உள்ள ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமில் நாங்கள் அங்கே பெருசாக டெக்கார்ஸ் வச்சல, ஏன்னா நாங்கள் அதை மூவி ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுனால அங்கே பெருசாக டெக்கார்ஸ் இல்லை. அப்படியே வந்து நம்ம மேலே போயிடலாம். எங்கள் வீட்டுக்கு வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டெக்கார் நெட்டிப்பட்டம். இது கேரளாலேருந்து ஆர்டர் பண்ணி சைஸ்
கலர் காம்பினேஷன், த்ரெட் காம்பினேஷன், பேட்டர்ன் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொரியர் பண்ணி இங்கே வந்தது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 12,000 rupees. ஆனால் இங்கே கொண்டு வரதுக்கான கொரியர் சார்ஜ் வந்து 10,000 rupees ஆயிடுச்சு. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி கொரியர் சார்ஜ் வந்து இவ்வளோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா இது சைஸ் கொஞ்சம் பெருசுன்றதுனால வெயிட் வச்சு யூஸ்வலாக கொரியர் வந்து வெயிட் வச்சு தானே ப்ரைஸ் போடுவாங்க. ஆனால் இது சைஸ் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகம்ன்றதுனால அந்த டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லி, இல்லைன்னா இவ்வளோ காஸ்ட்லி ஆயிருக்காது. பட் எனக்கும் பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸுன்னு சொல்லலாம். இது வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போய் பார்த்தீங்கன்னா நெட்டிப்பட்டம் லோட்டஸ் கிராஃப்ட் வேர்ல்ட். திரும்ப சொல்கிறேன், நெட்டிப்பட்டம் லோட்டஸ் கிராஃப்ட் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும். அதில் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஹிடன் சார்ஜஸ் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களா ஒரு ஒவ்வொரு சைஸுக்கும் இந்தந்த ப்ரைஸஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வேர்ல்ட் வைடு அவங்க ஷிப் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வேணும்னாலும் ஷிப் பண்ணிடுவாங்க, இல்லை அப்ராட் வேணும்னாலும் ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ பர்ஃபெக்டாக எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான சர்வீஸ் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அப்படி தான் நாங்கள் இந்த நெட்டிப்பட்டத்தை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினோம். அந்த நெட்டிப்பட்டம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பீஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் அந்த பீகாக் ஃபெதர் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து பீகாக் ஃபெதர்ஸில் கஸ்டமைஸ் பண்ணுறது பிடிக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வீட்டுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டச் வந்து கொண்டு வரதுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ நான் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் பீகாக் ஃபெதர்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் அதை இங்கே எடுத்துகிட்டு வரப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, லைக் பீகாக் ஃபெதர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. நான் அதை அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. லைக் மல்டிபிள் ரீசன்ஸ். ஒன்று வந்து அது டக்குன்னு ஃபயர் ஆகும், பற்றிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் இன்னொன்று வந்து அது அனிமல் பேர்ட் ரிலேட்டட் இல்லையா. ஸோ அந்த பேர்ட் க்ரூவல்ட்டி இல்லை அனிமல் க்ரூவல்ட்டி அந்த கேட்டகரியில் வரலாம். ஸோ இந்த ரீசன்னால் ஹைலி ரிஸ்கி அப்படின்னு சொன்னாங்க. பெட்டர் அதை எடுத்துகிட்டே போகாதீங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதனால் இது வந்து அமேசானில் யூஎஸ்லேயே வாங்கினது. இது ஒரு பஞ்சுக்கு வந்து $15 ஆச்சு. இவங்க வந்து ஒவ்வொரு கவுண்ட்ஸ் வைஸ் வச்சுருக்காங்க, லைக் 50 பீஸ், 100 பீஸ். ஐ திங்க் இது 100 பீசஸ் ஆஃப் அந்த பீகாக் ஃபெதர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு சைஸுக்குமே ஒவ்வொரு ப்ரைஸ். ஸோ என்னோட இந்த பீகாக் ஃபெதருக்கான ப்ரைஸ் வந்து $15. அண்ட் அது பக்கத்தில் ஒரு உருளின்னு, நான் மலையாளத்தில் உருளி அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் எனக்கு எக்ஸாக்ட் வேர்ட் தெரியல. அது வந்து இந்தியாவில் வாங்கினது தான். இது ஆக்சுவலி என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ப்ரைஸு சரியாக தெரியல. ஓகே, இப்போ தான் அதில் லேபிள் இன்னும் எடுக்காமல் இருக்குது. $3,100. ஸோ சாரி, 3,100 rupees, நாட் டாலர்ஸ், 3,100 rupees. ஸோ இதுதான் எங்களோட இந்த வாலில் இருக்கிற டெக்காரோட டீட்டெயில்ஸ். இது தவிர இந்த 2 வால்லையும் சில டெக்கர்ஸ் மாட்டியிருக்கேன், அதையும் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீஸ் பார்த்தீங்கன்னா, மானோட தலை வித் கொம்பு. அண்ட் இது வந்து ஒரு உடன் பீஸ். எடுத்தே காட்டுறேன், தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி உடன் பீஸ் 2 வந்து வச்சுருக்கேன். இதுவுமே சென்னையில் ஈசிஆரில் இருக்கிற ஸ்டோரில். இதை நான் அதை நேம் சொல்கிறேன், சாய் டெரகோட்டா ஸ்டோர். இந்த சாய் டெரகோட்டா, ஈவன் தோ அவங்களது வந்து டெரகோட்டாவில் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருந்தாலும், டெரகோட்டாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க நிறைய வச்சுருந்தாலும், இந்த மாதிரி யூனிக்கான பீசஸும் அவங்க நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி, அதான் அந்த 25,000 rupees-ஓட லிஸ்ட்டில் வர்றது தான் இவங்க எல்லாமே. இது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து கொரியர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ட்ராவலிங்கில் நம்மளால் அவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இதெல்லாமே கொரியர் பண்ணி வந்த ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் என்டர் ஆகி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகி இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் அவ்வளோதான் டெக்கர். மற்றது வந்து செகண்ட் ஃப்ளோரில் போய் லிவிங் ரூம் அண்ட் கிச்சனில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். லிவிங் ரூமில் என்னோட பர்சனல் ஃபேவரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குத்து விளக்கு என்னை விட ஹைட் ஜாஸ்தி. இது வந்து கிட்டத்தட்ட 10 years old. நான் இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. யூஎஸில் வந்ததுக்கு அப்புறமா இதை எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்ற ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. அதுக்கும் வந்து ஒரு கொரியர் சர்வீஸ் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ரெகுலராக நம்ம இந்தியா டு யூஎஸ்ஏக்கு ஒரு பர்டிகுலர் சில ஃபேவரட் கொரியர் சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொரியர் சர்வீஸ் எனக்கு கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ
ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஎஸ்ஏக்கு ஏதாவது ஷிப் பண்ணுறீங்கன்னா ஃப்ரம் சென்னை எஸ்பெஷலி நீங்கள் ஷிப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இந்த பீஸ் நான் எங்கேருந்தும் புதுசாக வாங்கலை, 10 இயர்ஸ் பழமையானது. ஸோ அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அண்ட் வீட்டுக்கு வர நிறைய பேருக்கும் பிடிச்ச இன்னொரு விஷயம். ஏன்னா யூஎஸ்ல வந்து இவ்வளோ பெரிய குத்து விளக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது. அண்ட் நான் ஒரு ஸ்டோரில் போயிட்டு இதோட ப்ரைஸ் கேட்குறப்போ, இந்த மாதிரி ஒரு பீஸோட ப்ரைஸ் கேட்குறப்போ லைக் கிட்டத்தட்ட $1,800 கிட்ட சொன்னாங்க. $1,800ன்றது 1.5 லட்சத்துக்கும் மேலே. ஸோ ரொம்ப ஜாஸ்தி. இங்கே ப்ரைஸிங்கெல்லாம் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் இந்த பக்கம் இந்த ஒரு ப்ளூ கலர் டெரக்கோட்டா பெல், இந்த பீஸ் வந்துட்டு சாய் டெரக்கோட்டா ஸ்டோர் ஃப்ரம் சென்னை ECR அங்கேருந்து தான் இது வாங்கினது. ஏன்னா அவங்க டெரக்கோட்டாவில் ஸ்பெஷலைஸ்ட். ஸோ எப்படி டெரக்கோட்டா பீஸ் வாங்காமல் இருக்க முடியும்? ஸோ இது வந்து அவங்களோட ஒன் ஆஃப் தி கலெக்ஷன்ஸ். அண்ட் இந்த ட்ரீ வந்துட்டு யூஎஸ்ல இருக்கிற நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குரூப் இருக்கு. அது வந்து ஸ்மார்ட் சேவர்ஸ் குரூப். திரும்ப சொல்கிறேன், ஸ்மார்ட் சேவர்ஸ் குரூப். அவங்களுக்கு டெலிகிராம் குரூப் கூட இருக்கு. அதில் நீங்கள் இருக்கீங்களான்னு தெரியல. இருந்தால் வந்துட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே அப்பப்போ டீல்ஸில் வரும். செம்ம டீல்ஸில் வரும். லைக் 80% ஆஃப், 70% ஆஃப், அந்த மாதிரி செம்ம டீல்ஸில் வரும். அந்த மாதிரி ஒரு டீல் வந்தப்போ வாங்கின பீஸ் தான் இது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $100. ஆனால் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து $25. இது ரொம்ப எலிகண்டாக இருக்கும். இப்போ நான் லைட் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது. நான் நைட் எஃபெக்டை வந்து வீட்டோட நைட் எஃபெக்டை நான் காட்டுறேன் மேபி. ஸோ அப்போ வந்து இந்த ட்ரீயை வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரீ வந்துட்டு அமேசானில் வாங்கினது. அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் பற்றி நான் ஏற்கனவே ஹோம் டூர் வீடியோ போட்டப்போ சொல்லியிருப்பேன். டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன், பட் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன். நான் இப்போதைக்கு இதை டச் பண்ணலை. அது வேணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு டெக்கார்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த கிருஷ்ண சிலை நான் வாங்கினதுக்கு ரீசன் வந்துட்டு, நான் வந்துட்டு மலையாளி. ஸோ நாங்கள் விஷு வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ விஷு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மெயினான ஒருத்தர்னா அது கிருஷ்ணர் தான். ஸோ அதுக்காக மெயினாக வாங்கினது தான் இந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சு. அண்ட் ஒரு டெக்கார் பீஸாவும் நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து நியூ ஜெர்சியில் இருக்கிற பூத்தில் 50 கீழே ஒரு விநாயகர் சிலை வாங்கினோம் இல்லையா, அதே ஸ்டோரில் வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $220. இது காப்பரில் பண்ணது. இந்த ஸ்டாச்சு ஆகட்டும், கீழே இருக்கிற விநாயகர் ஸ்டாச்சு ஆகட்டும், ரெண்டுமே காப்பரில் பண்ணது. அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லி. அண்ட் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ். இங்கே யூஎஸ்ல இருக்கிற ப்ரைஸஸ், அதாவது இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸோட ப்ரைஸஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பூதலா எம்போரியம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். உங்களுக்கு இந்தியாவிலேருந்து சில திங்ஸ் கொண்டு வர முடியாதுன்ற பட்சத்தில் பெஸ்ட் பிளேஸ் டு பர்ச்சேஸ். ஸோ ஐ திங்க் இந்த செக்ஷன், இந்த விண்டோ செக்ஷனை வந்து நான் கவர் பண்ணிட்டோம். அண்ட் இதை சுற்றி வந்து நாங்கள் ஸ்ட்ரிப் லைட்ஸ் போட்டிருக்கோம். மேபி அது ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்க்குற லைட்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் டைமர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ சன்செட் ஆகிற டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆன் ஆகிடும். நாங்கள் மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நைட் ஆன் ஆகிடும். இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து காஸ்கோலேருந்து வாங்கினது. ஐ திங்க் $30 அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடு வாங்கின டைமில் வாங்கினது மோர் தேன் இயர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து காஸ்கோவில் வாங்கினது. இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் அது பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து சைடில் அப்படியே இந்த விண்டோ சைடில் வந்து அப்படியே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தாச்சு. நைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் நைட் எஃபெக்ட்டும் ஒரு கிளான்ஸ் போடுறேன். அப்படியே இந்த வாலில் வந்து ஆக்சுவலி எனக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரேட்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ, என்னால் முடிஞ்ச ஒரு க்ரியேட்டிவிட்டி எங்கெல்லாம் கொடுக்க முடியும் அதெல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு யூஎஸ்ல சிவிஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அது ஆக்சுவலி வந்து சிவிஎஸ் அண்ட் வால்கிரீன்ஸ் 2 ஸ்டோர் இருக்குது. ரெண்டுமே வந்து மெடிக்கல் ஸ்டோர், ஃபார்மசி. அங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ பூத் செக்ஷன் இருக்குது. அப்பப்போ வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுறப்போ வாங்கின ஃபோட்டோஸ் தான் இது. அதாவது பிரிண்ட் பண்ண ஃபோட்டோஸ் இது. இது வந்து டைல் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து செவத்தில் ஒட்டி வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஆர்டர் பண்ணி அது ஒரு பேட்டர்ன் மாதிரி இங்கே வச்சுருக்கேன். ஒன்று வந்து இப்போது சில பல வேலைப்பாடுகள் பண்ணப்போ விழுந்துடுச்சு. அது இங்கே வச்சுருக்கேன். அதை எடுத்து மாட்டணும். மேபி இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் மாட்டுறேன். அண்ட் இந்த ட்ரீ வந்துட்டு இதுவுமே வந்து லைட் எரியும். இந்த லைட் எரியிற விஷயம் எல்லாமே நான் இப்போ போட்டு காட்டல. நான் நைட் எஃபெக்டை காட்டுறேன்.
அதுதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வர்த்தியா இருக்கும். இதுவுமே வந்து இதுக்கு பின்னாடி வந்து லைட் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து லைட்ல வந்து தெரியும். ஸோ இந்த ட்ரீ கொடுத்துருக்கேன். இந்த ட்ரீயும் வந்துட்டு சென்னையிலேருந்து வாங்கினது. சென்னையிலேருந்து எடுத்துட்டு வந்தது. ஸோ ஈசிஆர்ல இருக்கிற சேம் இந்த டெரக்கோட்டா ஸ்டோர் இருக்கு இல்லையா, சேம் அந்த ஸ்டோர்லேருந்து வாங்கினது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 3500 என்னமோ 3500 rupees. ஸோ அது என்னன்னா, நாங்கள் அந்த ஸ்டோரில் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினோம். எனக்கு சேர்த்து இருக்கிற ப்ரைஸ் தான் ஞாபகம் இருக்குது, லைக் 25,000. எனக்கு செப்பரேட்டாக வந்து ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அண்ட் அப்படியே இங்கே சைடில் வந்தாச்சுன்னா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வேர்டிங்ஸ், ஹோம் இஸ் வேர் தி ஸ்டோரி பிகின்ஸ். இது வந்து ஐ திங்க் பர்லிங்டன்ல வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். பர்லிங்டன் அப்படின்ற ஒரு ஸ்டோர் இருக்கு, அங்கே வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஐ திங்க் ஸோ. ஸோ இது வந்து இங்கே இருக்கட்டும். அப்படியே இங்கே வந்தாச்சுன்னா இந்த புத்தா ஸ்டாச்சுவும் சென்னையில் இருக்கிற சாய் டெரக்கோட்டா ஸ்டோர்ல நான் எடுத்துட்டு வந்தது. ஸோ புத்தா ஸ்டாச்சுவை சுற்றி வந்து 3 கேண்டில்ஸ் வச்சிருக்கேன். இந்த கேண்டில்ஸ் வந்து பேட்டரி கேண்டில்ஸ். இதுவுமே வந்து டைமர்ல செட் பண்ணியிருக்கேன். இந்த லைட் எல்லாம் ஆன் ஆகுற சேம் டைம்ல இந்த கேண்டில்ஸும் ஆன் ஆகும். ரீசார்ஜபிள் பேட்டரி போட்டிருக்கேன். ஸோ தட் நமக்கு பேட்டரியோட அந்த எக்ஸ்பென்ஸும் இருக்காது. ஒவ்வொரு வாட்டி முடிகிறப்போ திரும்ப சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டட் கேண்டில்ஸ். அண்ட் பக்கத்தில் இந்த ட்ரீ வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரீ. நான் வந்து நேச்சுரல் பிளான்ஸோட ஆள் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பிளான்ஸை மெயின்டைன் பண்ணுறது அது என்னமோ என்னோட ஃபேவரட் செக்ஷன் கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் பிளான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுவுமே நாங்கள் இருக்க மாட்டோம். ரொம்ப ரேராக தான் வீக்கெண்ட்ஸில் வந்து வீட்டில் இருக்கிறது. அதுவும் சம்மரில். வின்டரில் மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்போம். சம்மரில் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் வீக்கெண்ட்ஸில். ஸோ இந்த பிளான்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வால்மார்ட்லேருந்து வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் $30. அண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த லேண்டர்ன், இந்த லேண்டர்னுக்குள்ளேயும் 3 கேண்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேண்டிலில் கூட ரீசார்ஜபிள் பேட்டரி தான் போட்டிருக்கு. இந்த லேண்டர்ன் வந்து ஆக்சுவலி நான் பேட்டியோக்காக வாங்கினது. வெளியே பால்கனியில் உட்கார்றப்போ கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும், அந்த ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக வாங்கினது. ஆனால் அது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த செக்ஷன் வந்து ரொம்ப காமிங்காக ரிலாக்ஸிங்காக இருக்கும் நைட் எஃபெக்டில். ஸோ இந்த சைடு முடிஞ்சிடுச்சு. கார்னர் யூனிட்ஸ் இருக்குது, அது டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இந்த கார்னர் யூனிட் இருக்குல்ல, இந்த கார்னர் யூனிட் வந்து ஆன்லைன் வால்மார்ட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்களே இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் அதில் இருக்கிற ஒவ்வொரு பீசஸும் வந்து லைக் கிஃப்ட் வந்தது. மோஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தது. இதர் வந்து வீட்டில் கெஸ்ட் வரப்போ கிஃப்ட் கொடுக்குறதாகட்டும், இல்லை நான் கார்த்திக்கு கொடுத்த கிஃப்ட் ஆகட்டும், இல்லை கார்த்தி எனக்கு கொடுத்த கிஃப்ட் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு இருக்கிற பீசஸ் தான் இந்த கார்னர் யூனிட்ல வச்சிருக்கிறது. இந்த மாதிரி 2 கார்னர்லேயுமே 2 கார்னர் யூனிட் வச்சுட்டு அதில் கொஞ்சம் டெக்கார்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் இந்த சென்டரில் ஒரு ராதாகிருஷ்ணா பீஸ் இருக்குல்ல, அது என்னோட இன்னொரு ஃபேவரட்டான பீஸ். இந்த ராதாகிருஷ்ணா பீஸுமே சென்னையில் இருக்கிற சாய் டெரக்கோட்டாவில் வாங்கினது. இது வந்து இரும்பில் பண்ணது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெவி மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டான ப்ராடக்ட். யூஸ்வலி இந்த மாதிரி அப்ராட்லலாம் ஷிப் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட். ரொம்ப எலிகெண்டாக இருக்குல்ல. அது இது வந்து ஆக்சுவலி பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நம்ம நிறைய திங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சர்ச் பண்ணி தேடி எடுத்து தானே வாங்கணும். ஆனால் இந்த ஒரு பீஸ் மட்டும் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதனால இமீடியட்டாக 2 வாங்கிட்டேன். இந்த இடம் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்லி டெக்கரேட்டட் வால் அப்படின்னு தான் சொல்லலாம். நாங்கள் வீடுக்கு ஷிஃப்ட் பண்ண போய் எனக்கு இந்த வாலுக்கு மட்டும் எனக்கு ப்ராப்பராக தீம் வந்து எனக்கு யோசிக்கவே முடியல. ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணும், யுனிக்காக பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அண்ட் ஃபைனலி வந்து சரி கொஞ்சம் யுனிக்கான டெக்கார்ஸ் வச்சு நம்ம இந்த வாலை டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் லைன் பை லைன் வரேன். இந்த 3 கணபதி பீஸ் இருக்குல்ல, 3மே 3 தீமில் இருக்குது. இது வந்து இரும்பில் பண்ணது, வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ். அண்ட் சென்னையில் இருக்கிற சாய் டெரக்கோட்டா ஸ்டோர்லேருந்து வாங்கினது. இந்த ஹேங் பண்ணியிருக்கிற ஹேங்கிங் வந்துட்டு அங்கங்கே நிறைய வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த ஹேங்கிங் மட்டுமே யூஎஸ்ல டாலர் ட்ரீன்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ டாலர் ட்ரீயில் வாங்கின ஹேங்கிங் தான் இது. இது வந்து நிறைய பேரால் நம்ப முடியல டாலர் ட்ரீயில் வாங்கினது அப்படின்றது. ஏன்னா ரொம்ப யுனிக்கான பீஸ். அவ்வளோ சீக்கிரமாக நிறைய டாலர் ட்ரீ லிஸ்ட்டில் நாங்களுமே பார்த்ததில்லை. ஸோ எங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற
இந்த ஒரு கணபதி பீஸ் பாருங்களேன். இது வந்து வுட்ல பண்ணது. வுட்ல பண்ண சிங்கிள் ஒரு இது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் சென்னையில இருக்கிற சாய் டெரகோட்டாலேருந்து வாங்கினது. அண்ட் அகெயின் இந்த இந்த 3 ஹேங்கிங்லையும் சென்டர்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கணபதிஸ் பிள்ளையார் மாதிரி வச்சிருக்கேன். இது எல்லாமே அந்த சென்னையில இருக்கிற சாய் டெரகோட்டாலேருந்து வாங்கினது. அண்ட் இந்த ஆர் நெஸ்ட் என்னோட பர்சனல் ஃபேவரைட் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஹேங்கிங்ஸ் இதுவுமே சாய் டெரகோட்டாலேருந்து வாங்கினது. இதுவும் சாய் டெரகோட்டாலேருந்து வாங்கினது. இங்க இருக்கிற எல்லாமே சென்னையில இருக்கிற சாய் டெரகோட்டாலேருந்து வாங்கினது. என்ன விஷயம்னா இது இது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்குல்ல, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச்சோட இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து யூஎஸ்ல வாங்க கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அப்படி ஒருவேளை கிடைச்சாலும் கண்டிப்பா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு நாள் மெனக்கெட்டு நிறைய என்கொயர் பண்ணி எங்க ப்ராப்பரா டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸும் வேணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் அஃபோர்டபுள் சைட்லையும் வேணும் அப்படின்றதுனால போய் பர்ச்சேஸ் பண்ணதான். எகெயின் சொல்றேன், சென்னையில ஈசிஆர்ல பனையூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற சாய் டெரகோட்டா அப்படின்ற ஸ்டோர்ல வாங்கினது தான் இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே. அவங்களோட அமேசிங்கான கலெக்ஷன்ஸை நான் எகெயின் திரும்ப வீடியோ போடுறேன், அப்போ நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம டைனிங் ஏரியாவுக்கு போகலாம். இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் தீம்னு வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் தீமாக இருந்தாலுமே என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அதனால தான் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பெர்லிங்டன்லேருந்து வாங்கினது. பெர்லிங்டனில் எப்பயுமே கிறிஸ்மஸ் டைமில் போனால் இந்த மாதிரி நிறைய சாண்டா பீசஸ் இருக்கும். அண்ட் இது வந்து இந்த செடி வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது. அவங்க கிஃப்ட் பண்ணதுனால கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்திட்டு இருக்கேன். அண்ட் மற்ற எல்லாமே வந்து இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் வேசஸ், இதெல்லாமே கிஃப்ட் வந்தது தான். அண்ட் இந்த டேபிள் வந்து அவ்வளோதான். அப்படியே நம்ம தேர்ட் ஃப்ளோர் போனோம்னா இந்த தேர்ட் ஃப்ளோர் என்டர் ஆகிற ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி 2 வால் ஹேங்கிங்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒன்று நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் டி நகரில் வாங்கினது. லைக் 150 ருபீஸோ என்னமோ தான். ஸோ ரொம்ப சீப்பாக கிடச்சிது. அண்ட் இந்த வேஸ் வந்து என்கிட்ட ரொம்ப பழசு, நான் வச்சுருந்தது ஹோம் குட்ஸ்லேருந்து வாங்கினது. இது கிட்டத்தட்ட $15 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கினது. அப்படியே தேர்ட் ஃப்ளோரில் போனால் பெட்ரூம்ஸ் எல்லாம் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃபாயர் ஸ்பேஸில் இந்த பியானோ செட்டப், இந்த கீபோர்ட் செட்டப் பக்கத்தில் கீழே லிவிங் ரூமில் ஒரு ட்ரீ பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரீ டெக்காருக்கு வச்சுட்டு இந்த ஃப்ளாரல் டெக்கார் வச்சுருக்கேன். இங்கே ரொம்ப மெயினான கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற பீஸ்னால் இந்த ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ். இந்த ஃபோட்டோ கலெக்ஷன்ஸுமே என்கிட்ட ரொம்ப பழசாக இருந்தது தான். ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் தூக்கி போட வேணான்றதுக்காக இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே போனால் இது வந்து ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் ரூமில் பெருசாக நான் டெக்காரெல்லாம் எதுவும் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக ஒரு வால் ஹேங்கிங், அவ்வளோதான். இது வந்து ஒரு சின்ன ஒரு பூஜா யூனிட். ஸோ ஆஃபீஸ் ரூமை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சாச்சு. அப்படியே நம்ம கெஸ்ட் ரூம் போயிடலாம். கெஸ்ட் ரூம்லேயும் ஒரே ஒரு வால் ஹேங்கிங் தான். இதுவும் வந்து சிம்பிளாக வச்சுருக்கிறது தான். இந்த வால் ஹேங்கிங் வந்து வால்மார்ட்டில் வாங்கினது. இது 3 பீஸை சேர்த்து வந்து $17 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து வால்மார்ட்டில் வாங்கினது. அவ்வளோதான். இந்த கெஸ்ட் ரூமில் பெருசாக வேறு எந்த டெக்காரும் வச்சில்ல. அப்படியே வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போயிடலாம். மாஸ்டர் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி கெஸ்ட் பாத்ரூமை கொஞ்சம் பார்த்துடலாம். அதுலேயும் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு டெக்கார் கொடுத்துருப்போம். வச்சுட்டு இந்த ஃப்ளார்ஸ் இதெல்லாமே வந்து ஐக்கியாவில் வாங்கினது. அப்படியே ஒரு வால் ஹேங்கிங் பீஸ். இது வந்து ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து இங்கே வச்சுருக்குறோம். அப்படியே நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போயிடலாம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்துட்டு லிவிங் ரூமில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு கார்னர் யூனிட். இந்த கார்னர் யூனிட்டில் எங்களோட பர்சனல் ஃபேவரேட் டெக்கார்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஒரு வால் இது எம்டியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளார்ஸ் வந்து கிஃப்ட்டு வந்தது. மற்றபடி இந்த டெக்கார் எல்லாம் எங்கிட்ட முன்னாடியே இருந்த டெக்கார்ஸ். எகெயின் இந்த பெட்டுக்கான பேக்ட்ராப்பில் கெஸ்ட் ரூமில் வச்சுருக்கிற மாதிரியே அந்த மிரர் கலெக்ஷன் தான் வச்சுருக்கிறது வித் கோல்டு ஃபினிஷில். இதுவுமே வந்து வால்மார்ட் அந்த கலெக்ஷனோட சேர்த்து வாங்கினது தான். அண்ட் ஃபைனலி இங்கே வந்து எங்களோட ஒரு வால் ஹேங்கிங் ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருக்கோம். ஸோ கொஞ்சம் சிம்பிள் தான், ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் எலிகண்டாக இருக்கும்.
இந்த ட்ரீஸ், இந்த ட்ரீயும் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் செடியும் வந்து நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் அதை பெருசாக கவர் பண்ணல. ஸோ அவ்வளோதான். இது வந்து மாஸ்டர் பாத்ரூம்லேயும் ஒரு வால் டெக்கார் வச்சுட்டு இந்த ஃப்ளாரல் இதோட சேம் பீஸ் வந்து எகெயின் நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே ஒன்றா வாங்கிட்டு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி ஹேங் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த ஆர்கனைசேஷனை சொல்ல முடியாது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒவ்வொரு விஷயமும் எங்கே வாங்கியிருக்கேன்னு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you for watching. Stay tuned.